ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அது உளுந்து உடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா அதே கப்பால் 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இட்லி அரிசியில் செஞ்சால் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது, அதனால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு 7-8 பல் பூண்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 2 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. அடுத்தது துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போதும். உளுந்தஞ்சோறு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற உளுந்து இருக்கு இல்லைங்களா, அந்த உளுந்தை வந்துட்டு குக்கரில் போட்டு ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமாக வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் அப்படியே டிஷ் பண்ணீங்க, டைரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சாப்பாடு வந்து ஒரு மாதிரி வலுவலுன்ட்டு ஆயிரும், அது சாப்பிட முடியாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா. அதனால கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் வரும், அந்த உளுந்தோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு செஞ்சு லேடிஸ் வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பேக் பெயின், ஹிப் பெயின்லாம் வந்து படிப்படியாக உங்களுக்கு கம்மியாகும். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல போன்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து 10 வயசுக்கு மேலே வந்து கேர்ள் பேபிஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த உளுந்தோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம வச்சிருக்கிற அரிசியும் வந்து இதே உளுந்தோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு வேறு எண்ணெயிலலாம் செய்ய வேண்டாம், நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது, அதனால் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கடுகு, பூண்டு, வரமிளகா, பெருங்காயம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் சுக்குப்பொடி வந்து இப்போ ஆட் பண்ண வேண்டாம், சுக்குப்பொடி நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதை தவிர வச்சிருக்கிற எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். ஜஸ்ட் அந்த கலர் மாத்திரம் மாறட்டும். அந்த பூண்டோட கலர் எல்லாம் நல்லா மாறுச்சு அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் வந்து நல்ல ஃப்ளேவர் இறங்கும். ஸோ பூண்டு நீங்கள் நிறைய சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தும் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம். இந்த டிஷ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு வந்து டைம் நிறையா எடுக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஏன்னா எதையும் ஊற வைக்கிற போகிறது கிடையாது. நம்ம அப்போ அப்படியே நம்ம வறுத்து வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி காய் கூட எதுவும் இல்லை அப்படின்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வச்சிருக்கிற தேங்காய் வந்து ஆட் பண்ணுறோம். தேங்காய் நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். தேங்காய் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுறோம். இப்போ அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அரிசி 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் டோட்டலாக 5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன்.
தண்ணி வந்துட்டு கொஞ்சம் 5 கப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் வச்சிருக்கிற சுக்கு பொடி ஆட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம வச்சிருக்கிற உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த அடியில் தேங்காய் உப்பு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. நான் தண்ணி நம்ம கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவத்தில் நல்ல பதமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குழஞ்சு ஒவ்வொருத்தங்க வந்து குழஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் 5 கப் தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு ஆயிருக்கு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை அவியல் சாப்பிட்லாம். முட்டை அவியல் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லைன்னா பீஃப் கறி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பீஃப் கறி வந்து வச்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக. பாருங்கள் ஆயிடுச்சு. உளுந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.